ஹாய் டியூட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்ல. ஸோ இந்த சேனல் பேர் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளஸ்டர். நம்ம இதில் என்னென்ன கவர் பண்ணுவோம்னா எல்லாமே கவர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா ஆண்ட்ராய்ட்னா என்ன, ஓகேவா, வாட் இஸ் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஆண்ட்ராய்டு எப்படி ஒர்க் ஆகுது அண்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ்லாம் ஆண்ட்ராய்டில் இருந்திருக்கு, எப்படி வந்து ஆண்ட்ராய்டு வந்துட்டு பாப்புலராக இருந்தது, ஓகேங்களா. இதை தான் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. என்னென்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால நீங்க எவ்வளோ என்ன மோட்டிவேட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். என்ன வேணுன்றதை வந்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து ரெடி பண்றேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டு ஆண்ட்ராய்டு அண்டு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதுதான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஐடியா அந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கேன். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். வாட் இஸ் ஆண்ட்ராய்ட்? ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓகேங்களா. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மீன்ஸ் அதுதான் வந்துட்டு ஒரு பிரெயின். உங்கள் ஃபோனுக்கு ஒரு பிரெயின். இப்போ ஹியூமனோட பிரெயின் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல்ஸ், அதாவது அவங்க தான் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் இப்படி பண்ணணும், அதெல்லாம் அப்படி பண்ணணும்ட்டு இவங்க தான் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க. ஸோ ஃபோனுக்கான பிரெயின் தான் வந்துட்டு ஆண்ட்ராய்டு, ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆப் வந்துட்டு எப்படி ரன் ஆகணும். இப்போ லைக் எப்படின்னா ஒரு யூடியூப் இருக்குன்னா யூடியூப் வந்துட்டு எப்படி ரன் ஆகணும். யூசர் வந்துட்டு ஒரு யூடியூப் கிளிக் பண்ணுறாருன்னா ஆண்ட்ராய்டு தான் சொல்லுவோம். யூசர் வந்து கிளிக் பண்ணியிருக்காரு, ஸோ நீ வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் காட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆண்ட்ராய்டு தான் வந்துட்டு ஹார்ட்வேர்க்கு கமெண்ட் பண்ணும். இப்போ ஆண்ட்ராய்டே இல்லைன்னா ஃபோன் வந்து வேறு ஹார்ட்வேர் வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் த ஹார்ட்வேர் தான் உங்களுக்கு தெரியும். அப்படிதான் நீங்கள் கன்சிடர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷுவலாக தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு அந்த விஷுவலாக காட்டுற விஷயத்தை தான் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அண்ட் ஆண்ட்ராய்டு எப்படி வந்துட்டு பாப்புலர் ஆச்சு, அது வந்துட்டு எப்படின்னா அது ஒரு பெரிய கதைங்க. அதை வந்துட்டு நான் பெரிய செப்பரேட் டாப்பிக்காக போகிறேன். பட் இப்போதைக்கு சிம்பிளாக சொல்கிறேன் ஆண்ட்ராய்டு எப்படி பாப்புலர் ஆச்சுட்டு. ஆண்ட்ராய்டு வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் மீன்ஸ் யார் வேணா எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து செட் ஆஃப் த கோடு இருக்கும். அந்த கோடை வந்து யார் வேணா எடுத்து அதை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன எப்படி வேணுன்றதை வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து மெனி பிராண்ட்ஸ் வந்துட்டு அதை எடுத்து கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் சாம்சங், ஷாமி, விவோ, இவங்கெல்லாம் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கான அவங்க டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்க எடுத்துட்டாங்க. அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் த ஆப்ஸ் வந்துட்டு பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம். ஏன்னா யூசர்ஸ் வந்து என்ன மாதிரி ஆப்பை ப்ரிஃபர் பண்ணுவாங்க யாருக்குமே இருக்காது. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் த ஆப்ஸ் இருக்கும்போது என்ன வேணுமோ அவங்க போய் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் கரண்டாக வந்துட்டு 70% ஆஃப் த ஃபோன்ஸ் வந்துட்டு வேர்ல்டு வைடா ஆண்ட்ராய்டு தான் இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் தான் இதெல்லாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து அதுக்கான ரீசன்ஸ் தான். ஸோ ஆண்ட்ராய்டு வந்துட்டு ஃபோனில் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு ஆண்ட்ராய்டு வந்து நிறைய இடத்துல இருக்கு. ஃபோனு, வாட்சு, டிவி, கார், நிறைய மிஷின்ஸ்ல இருக்கு, ஓகேங்களா. ஸோ ஆண்ட்ராய்டு வந்துட்டு ஒரு ஃபோனுக்கான ஓஎஸ் மட்டும் இல்லை, நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணலாம் ஆண்ட்ராய்டு வச்சு. அது ஒரு தனி டாப்பிக்காகவே இருக்கு. நான் அதுவுமே வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் கவர் பண்ணுறேன். ஸோ இதனால தான் ஆண்ட்ராய்டு வந்துட்டு பாப்புலர் ஆச்சு. ரெண்டாவது வந்துட்டு ஆண்ட்ராய்டு எப்படி ஒர்க் ஆகுது அந்த ஒர்க்கிங் வந்து பார்ப்போம். லைக் எப்படின்னா அது ஒரு 4 லேயர் இருக்குங்க. 4 லேயர்ஸ் இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு பாட்டம் லேயர் சொல்லுவாங்க. பாட்டம் லேயர் மீன்ஸ் கர்னல். ஆக்சுவலாக வந்து ஆண்ட்ராய்டு வந்துட்டு பில்ட் பண்ணது லினக்ஸ்ல இருந்து பில்ட் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த கர்னல்ன்றது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். வீடு கட்டும் போது நம்ம அடித்தளம் போடுவோம்ல, அந்த அடித்தளம் மாதிரி தான் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. அந்த கர்னல் தான் வந்துட்டு அதோட அடித்தளம், ஓகேங்களா. இது என்னன்னா டைரக்டா ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கும், ஓகேங்களா. லைக் இப்போ வந்துட்டு கேமரா ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கர்னல் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு போயிட்டு கேமரா ஆப் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேமரா, ப்ளூடூத், ஒய்ஃபை, இந்த பேட்டரி இவங்களுக்குள்ள வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் வந்து கர்னல் தான் பண்ணும், ஓகேங்களா. ரெண்டாவது லேயர் இருக்கு. ரெண்டாவது லேயர் வந்துட்டு நேட்டிவ் லைப்ரரிஸ் அண்டு ஆண்ட்ராய்டு ரன்டைம், லைக் இதெல்லாம் ஏஆர்டி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மிடில் லேயர். இந்த நேட்டிவ் லைப்ரரிஸ்ன்றது என்னன்னா கிராஃபிக் லைப்ரரிஸ், மீடியா லைப்ரரி சொல்லுவாங்க. லைக் கிராஃபிக் லைப்ரரின்றது வந்துட்டு இமேஜஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் பார்க்கறது. அண்டு மீடியா லைப்ரரின்றது மியூசிக் அண்ட் வீடியோ பார்க்கறது. இதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறது அந்த லைப்ரரிஸ்லாம். நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் சொல்றேன். அண்டு டிஆர்டி, ஆண்ட்ராய்டு ரன்டைம், இது என்னன்னா ஒரு ஆப்பை வந்துட்டு யூசர் இன்ஸ்டால் பண்றாங்கன்னா அது வந்து ஜஸ்ட் கோடா, ஓகேங்களா. ஏஆர்டி என்னன்னா அந்த கோடை வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து கன்வெர்ட் பண்ணும், ஓகேங்களா. கன்வெர்ட் பண்ணி ஃபோனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் வந்துட்டு ஏஆர்டியோட ஒர்க்ஸ். அண்டு
இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், பேட்டரி ஃப்ரெண்ட்லின்றது வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் திங். லைக் ஏன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் ரன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இதுவே வந்து சொல்ற நினைக்காதீங்க, தனி டாபிக் தனியாக பிரிந்து. ஏன்னா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி ஃப்ரெண்ட்லின்றதெல்லாம் வந்துட்டு அது தனி டாபிக்குள்ளேயே வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ உள்ளே இருக்கு. நான் அதான் தனியாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க, ஓகேங்களா. கமிங் டு த பாயிண்ட். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து என்ன சொல்லலாம், இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறீங்க. ஏஆர்டிபினா அந்த ஆப்பை வந்துட்டு அது கோடாக இருக்கும், அந்த கோடை வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கும், ஓகேங்களா. இந்த கன்வெர்ட் பண்ணி ஃபோனுக்கு புரிய வைக்கும், அந்த ஹார்ட்வேர்க் வந்து புரிய வைக்கும். இதை வந்துட்டு இப்போ கிளிக் பண்ணுறாங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டாங்கன்னா நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கு இது பண்ணி இதை பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை சொல்லிடும். ஸோ இதனால வந்துட்டு இது ஈஸியாக இருக்கும். அண்டு மூணாவது லேயர் வந்து அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். இது வந்து டெவலப்பர் லேயர் சொல்லுவாங்க. இது என்னன்னா ஆண்ட்ராய்டே வந்துட்டு ஒரு சம் செட் ஆஃப் த டூல்ஸ், அதாவது லைக் ஏபிஎஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. லைக் என்னன்னா நோட்டிஃபிகேஷனு, ஜிபிஎஸ் ஆக்சஸ் பண்ணுறது, கேமரா சென்சர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் கிட்ட வந்துட்டு ஆண்ட்ராய்டே வந்துட்டு கொடுப்பாங்க. இது என்னன்னா இதில் யாருக்கு யூஸ் ஆகும்னா டெவலப்பர்ஸ்க்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா. டெவலப்பர்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் லேயர் இது, ஓகேங்களா. நாலாவது வந்துட்டு அப்ளிகேஷன் லேயர். இதுதான் வந்து எண்ட் யூசர் லேயர். எண்ட் யூசர் லேயர் மீன்ஸ் யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் விஷுவலாக பார்க்குற லேயர் வந்து இதுதான் ஆக்சுவலாக எண்ட் யூசர் லேயர். ஸோ இது எப்படின்னா நீங்கள் வந்து பார்க்குற எல்லா அப்ளிகேஷனும் வந்துட்டு லைக் வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனும் தெரிகிற லேயர் தான் வந்து இது. இது எப்படி நடக்கும்னா ஆப் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கும், ஓகேங்களா. லைக் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். ஆப் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க் கூட கம்யூனிகேட் பண்ணும். லைக் இந்த இப்போ ஒரு ஓப்பன் வீடியோ யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணணும் அப்படின்னா போயிட்டு ப்ளே த வீடியோன்னு கொடுப்பீங்கல்ல. ஸோ அந்த கிளிக் பண்ணும்போது ஆப் வந்து சொல்லும் ஃப்ரேம் ஒர்க்கு இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்க. ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணணும்னா ஏஆர்டிக்கு கன்வே பண்ணும் இதை, ஓகேங்களா. எந்த லைப்ரரி யூஸ் பண்ணாட்டு ஏஆர்டி என்னன்னா கர்னலுக்கு கன்வே பண்ணணும், எந்த ஹார்ட்வேர் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு, ஓகேங்களா. கர்னல் தான் வந்துட்டு டிசைன் பண்ண ஸ்பீக்கர், ஓகேங்களா. ஸ்பீக்கர் தான் தேவைப்பட போகுதுட்டு. ஸோ ஸ்பீக்கருக்கு சொல்லும் இது வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்படிதான் வந்துட்டு ஸ்டெப் நடக்கும். இது எல்லாமே வந்து மில்லி செகண்ட்ஸ்ல நடக்கும், ஓகேங்களா. அண்ட் ஆண்ட்ராய்டு வந்து எப்படி வந்துட்டு ஆப் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுன்றதை பார்ப்போம் அடுத்து. ஆண்ட்ராய்டு எப்படி ஆப் கூட கம்யூனிகேட் பண்ணுன்னா இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஆப்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வச்சுக்கோங்க. கர்னல் வந்துட்டு ஒரு பிரின்சிபல் வச்சுக்கோங்க. கர்னல் மீன்ஸ் லினக்ஸ் கர்னல் வந்துட்டு ஒரு பிரின்சிபல் வச்சுக்கோங்க. ஏஆர்டி வந்துட்டு டீச்சர். அண்டு அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்துட்டு அந்த கிளாஸ்க்கான ரூல்ஸ். ஸோ எல்லா கிளாஸுமே ஒரு ரூல்ஸ் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ்க்கான ரூல்ஸ், ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒன்று ஷோ பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. அப்போது அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க. லைக் என்ன மாதிரினா இது என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் பிரின்சிபல் தான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. இதுதான் ஆக்சுவலாக நடக்கிறது. அப்படி ஆப் வந்து ஆண்ட்ராய்டு கூட இப்படி தான் கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஸோ இது எப்படின்னா ஈஸியாக வந்து ஆப் கிராஷ் ஆகாது, ஓகேங்களா. ஆண்ட்ராய்டு வந்து மேனேஜ் பண்ணிக்கும் எல்லாத்தையும் வந்துட்டு. ஆண்ட்ராய்டு வந்து கேர்ஃபுல்லாக வந்து மேனேஜ் பண்ணிக்கும். அண்டு வை த லேயர்ஸ் சிஸ்டம் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து கொஞ்சம் முக்கியமான டாபிக். ஏன்னா ஏன் இந்த லேயர்ஸ்லாம் உள்ள எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும், ஓகேங்களா. அண்டு ரெண்டாவது வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிவைசஸ். இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து ஒரே டிவைஸ்க்காக பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ சாம்சங் மொபைல் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லா டிவைஸ்க்குமே வந்துட்டு சூட்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குமே இந்த லேயர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மூணாவது வந்துட்டு பேட்டரி லைஃப். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, பேட்டரின்றது ஒரு பெரிய டாபிக்ட்டு. பேட்டரி லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இந்த லேயர்ஸ் வந்து பேட்டரி லைஃபை இம்ப்ரூவ் பண்ணும். செக்யூரிட்டி, ஓகேங்களா. ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு யூசரோட பெர்மிஷனே இல்லாமல் போயிட்டு எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோல் ஃபுல்லாகவே ஆண்ட்ராய்டு தான் வச்சுருக்கோம். அப்ளிகேஷனுக்கு என்ன வேணுன்றதை நீ யூசர் கேளு, நீ யூசர் கொடுத்தா நீ யூஸ் பண்ணிக்கோ, ஓகேங்களா. அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் செக்யூரிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த லேஸ் இல்லைன்னா என்ன ஆகுனா ஃபோன் ஸ்லோவாகும், கிராஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்டு டெவலப்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு புதிய அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது வந்து டெவலப்பருக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி சொன்னல, ஆண்ட்ராய்டு வந்துட்டு ப்ரீ டிஃபைனாக வந்துட்டு சில ஏபிஎஸ் வந்துட்டு
டெவலப்பர்ஸ் கொடுப்பாங்க சொன்னால. ஸோ அந்த விஷயமே ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எனக்கு. ஸோ இதோட நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.